இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, புதுசாக டிவி வாங்கினீங்கன்னா, ஒரு சப்போஸ் ஆன்லைனில் வாங்கினாலும் சரி, இல்லை வந்து கடையில் வாங்கினாலும் சரி, மெக்கானிக் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நீங்கள் உடனே டிவி வந்து பிரித்து படம் பார்க்கணுன்னா என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ ஒரு டிவி புதுசாக வந்த டிவியை எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது, அதுக்கப்புறம் ரீசெட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இதை வந்து ரீபூட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. நான் ரீபூட் எப்படி பண்ணுறேன்னு பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. ரீபூட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு டிவியை பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபோன்லேருந்து ஹாட்ஸ்பாட் ஓப்பன் பண்ணி டிவி வந்து ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து செட் பண்ணிக்கங்க. செட் பண்ணிக்கின்னு எப்படி இருந்தாலும் புது டிவி வாங்கும்போது உங்களுக்கு டிடிஹெச் செட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா, கேபிள் டிவி வாங்குறதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகும். அது வரைக்கும் உங்களுக்கு படம் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கும். அதுக்காக நான் பண்ணுற மாதிரி பண்ணி உடனே டிவி பார்க்குறதுக்கு ரெடி ஆகிடுங்க. இப்போ நான் எப்படி இந்த டிவியை ரீபூட் பண்ணிவிட்டு நெட்டு கனெக்ஷன் பண்ணிவிட்டு நான் எப்படி அமேசான் பிரைமு இல்லை ஓடிடி படம் பார்க்குறது எப்படின்னு, அப்புறம் வந்து ஸ்க்ரீன் டு டிவி, மொபைல் டு டிவி ஸ்க்ரீன் ஷாட் எப்படி பண்ணுறேன்னு பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சரி, ஓகே. இப்போ இந்த டிவியை நான் ரீபூட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம மொபைல் ஃபோனில் ஹாட்ஸ்பாட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டிவியை நான் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் பண்ணிவிட்டேன். நான் வந்து என் மொபைலுக்கு வந்து பாஸ்வேர்ட் போடல. அது மாதிரி நீங்கள் வேணால் பாஸ்வேர்ட் போட்டு செட் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நான் இந்த டிவிக்கு மொபைலுக்கும் கனெக்ஷன் பண்ணிவிட்டேன். அதாவது கனெக்ஷன்னா ஸ்க்ரீன் மாதிரி கிடையாது. இன்டர்நெட் கனெக்ஷன் செட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆகிடுது. இதுக்கப்புறம் இப்போ நம்ம மொபைல் ஃபோனில் ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணிவிட்டு டிவி வந்து நம்ம ஒய்ஃபை ஆன் பண்ணி சர்ச் பண்ணும்போது நம்ம மொபைல் ஃபோனில் வந்து நெட் கனெக்ஷன் வந்து இந்த டிவிக்கு வந்து கனெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நெட்டு கனெக்ட் பண்ண உடனே நம்ம யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிவிலையும் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. நம்ம யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணி ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சப்போஸ் நம்ம மொபைல் ஃபோனில் ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த அக்கௌண்ட்டை வந்து டிவிலையும் நம்மளுக்கு தேவைப்படுதுன்னா யூடியூப்பு அது தனியாக வீடியோ போடுறேன். இப்போது தற்சமயத்துக்கு ஒரு புது டிவி நீங்கள் வாங்கினீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணுவீங்களோ அதை மட்டும் சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் யூடியூப்பில் தனியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எப்படி நம்ம வந்து மொபைல் ஃபோனில் இருக்கிற வீடியோலாம் டிவிலையும் பார்க்குறதுன்னு அதுக்கப்புறம் தனியாக வீடியோ போடுறேன். நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதை வீடியோ போடுவேன். இப்போ இந்த டிவியில் நெட்டு கனெக்ஷன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் சேனல் ஓப்பன் ஆகிடும். அது வந்து ஒரு டெம்பரரியாக தான் ஓப்பன் ஆகும். நம்ம வந்து இந்த யூடியூப் சேனல் அப்ளிகேஷனில் நம்ம அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு தேவையான வீடியோ பார்க்க முடியும். சப்போஸ் நம்ம வந்து இப்போ என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன்னா அப்போ தான் பார்க்க முடியும். இப்போ ஒரு ஜென்ரலாக தான் வந்து இந்த யூடியூப் சேனல் வந்து இப்போ டிவியில் ஓப்பன் ஆகும். அதனால் அடுத்தது இப்போ யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமேசான் ஓடிடி வந்து எப்படி நம்ம வந்து கனெக்ஷன் பண்ணணும்னு சொல்லி பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஓடிடி சேனல் வந்து அமேசான் மட்டும் இல்லை, நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஹாட்ஸ்டார் இருக்குது. இப்போ வந்து நான் அமேசான் பிரைம் எப்படி கனெக்ட் பண்ண மட்டும் இப்போ பார்க்குறேன். சில பேர் பார்த்திங்கன்னா அமேசான் பிரைம் ஓப்பன் பண்ணுறதுக்கு மொபைல் ஃபோனில் தனியாக வந்து கனெக்ஷன் வாங்கியிருப்பாங்க. அதை வந்து டிவியில் போட்டு செட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்போ டிவியில் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன்லாம் ஆல்ரெடி இருக்கும். அமேசான் பிரைம்னு ஒன்று இருக்கும். நம்ம ஓகே பண்ண உடனே பார்த்திங்கன்னா தனியாக வந்து செட்டிங், அதான் எப்படின்னா நம்ம சைன்இன் பண்ண சொல்லும். நம்ம சைன்இன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு QR கோடு இருக்கும். அந்த கோடில் சப்போஸ் உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் அமேசான் பிரைம் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே வெறும் கேமரா ஓப்பன் பண்ணி ஃபோட்டோ எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ எடுத்த உடனே லிங்க்கு காமிக்கும். அந்த லிங்க்கில் வந்து நம்ம வந்து ஓகே பண்ணி அலோவ் கொடுத்தா போதும். ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கிற செட்டிங்கு அக்கௌண்ட்டு அப்படியே டிவிக்கு போயிடும். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது மாதிரி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து டிவியில் போட்டு ஈஸி பண்ணணும், அப்புறம் வந்து கார்டு கேட்கும். எதுவுமே பண்ண தேவையில்ல. நம்ம மொபைல் ஃபோனில் ஆல்ரெடி இருக்கிற அக்கௌண்ட்டை அப்படியே டிவிக்கு ஷேர் பண்ணுறோம். இது ஈஸியான மெத்தடு. இதை பண்ணி நம்ம டிவியில் மொபைல் ஃபோனில் இருக்கிற அக்கௌண்ட் வந்து அப்படியே டிவியில் ஷேர் பண்ணி நம்ம படம் பார்த்துக்கலாம். அமேசான் பிரைமில் படம் பார்க்குறது இதுதான் ஈஸியான வழி. மீதியெல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு. அதனால் ஈஸியான வழி மட்டும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ இந்த ஓடிடியில் பார்த்திங்கன்னா புது படம் வந்தாக்கா நம்ம வந்து அப்படியே என்ன பண்ணுறோம், செட்டிங் எதுவுமே பண்ணாமல் அப்படியே டைரெக்டாக படம் பார்க்குறோம். சரி, ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம யூடியூப்பில் வந்து நம்ம டிவியில் புதுசாக வாங்கி யூடியூப்பில் படம் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஓடிடி அமேசான் பிரைமில் நம்ம படம் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து மொபைல் ஃபோனில் படம் இருக்கும், இல்லை மொபைல் ஃபோனில் வீடியோ இருக்கும். இந்த வீடியோலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டில் இருக்க டிவியில் ஷேர் பண்ணி எப்படி பார்க்கணும்னு தெரியாது. அதனால் இப்போ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு மொபைல் தான் வச்சுருக்கிறேன். அதேமாதிரி சாம்சங் மொபைல் தான் ரெண்டுமே வச்சுருக்கிறேன். இப்போ நான் சாம்சங் மொபைலில் வந்து உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நார்மல் மொபைல் ஃபோனில் பார்த்திங்கன்னா தனியாக செட்டிங்கில் போய்ட்டு ஸ்க்ரீன் மிரர் இருக்கும், அதெல்லாம் தான் போய் பார்க்கணும். ஏன்னா சாம்சங் டிவியில் பொறுத்தளவுக்கு அதெல்லாம் போகணும் அவசியம் கிடையாது. நாம் வந்து மொபைல் ஃபோனில் பார்த்திங்கன்னா செட்டிங் ஓப்பன் பண்ண உடனே ஷேர்னு தனியாக இருக்கும், அதில் போய்ட்டு ஈஸியாக பண்ணிடலாம். இதே வந்து மொபைல் ஃபோனில் சாதா மொபைலில் பார்த்திங்கன்னா சைனா மொபைலில் செட்டிங்கில் போனால் மிரர் காஸ்ட்னு தனியாக இருக்கும். அதுக்கு வைஃபை ஆன் பண்ணிட்டு தான் மிரர் காஸ்ட் பண்ணணும். சும்மா நான் அதில் செக் பண்ணுறேன், மிரர் காஸ்ட் வருதான்னு பார்க்குறேன். ஆனால் சாம்சங் மொபைலில் பார்த்திங்கன்னா அந்த மிரர் காஸ்ட் செக்ஷனே இருக்காது. இதில்
சாம்சங் சைடில் கண்டிப்பாக இருக்காது. சைனா மொபைல் மட்டும்தான் அது மாதிரி இந்த மிரர் காஸ்ட் அப்படின்னு இருக்கும். அந்த சாதா மொபைலில் பார்த்தீங்கன்னா வைஃபை ஆன் பண்ண உடனே கனெக்ஷன் செட்டிங்கில் போனாக்கா மிரர் காஸ்ட் இருக்கும். ஆனால் இந்த சாம்சங்கில் அப்படி கிடையாது. நம்ம வந்து ஸ்மார்ட் வியூன்னு இருக்கும். அந்த ஸ்மார்ட் வியூ ஆன் பண்ண உடனே இது வந்து டிவியினுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோனில் காமிக்கும். அது எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க. ஸ்மார்ட் வியூன்னு இருக்கும். இருக்கிறதுல சாம்சங் டிவி தான் வந்து சாம்சங் மொபைல் ஃபோன் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்க்ரீன் கட் பண்ணுறது. அதே போல் பார்த்திங்கன்னா சைனா டிவியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்க்ரீன் மிரர் பண்ணிங்கனாக்கா ரொம்ப ஸ்டில் அடிக்கிற மாதிரி இருக்கும். படம் வந்து அந்தளவுக்கு கிளாரிட்டியாக ஓடாது. நல்ல குவாலிட்டியான மொபைலில் சாம்சங் மொபைலில் ஆனால் வந்து ஸ்டில் அடிக்காது. அழகாக 10 மீட்டர் தூரத்தில் கூட நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம் டிவியை. இப்போ பார்த்திங்கன்னா நான் செலெக்ஷன் பண்ணும்போது டிவியினுடைய பேர் வந்துடுது. இப்போ நான் வந்து அலோவ் கொடுத்துட்டேன். அலோவ் கொடுத்தோடனே டிவி மொபைலும் கனெக்ட் ஆகிடுது. இப்போ மொபைல் பண்ணுற படமும் பாட்டு சாங்ஸ் எல்லாமே நான் டிவியில் பண்ண முடியும். இது பெட்டரான ஐடியா. சரி, ஓகே. ஒரு 3-4 செட்டிங் சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த சேனலில் 2-3 செட்டிங் சொல்லியிருப்பேன். சப்போஸ் இந்த வீடியோ புரியாதவங்க, இந்த வீடியோ சரியாக கிளாரிட்டியாக இல்லாத சொல்கிறவங்க, நீங்கள் தனியாக ஒரு வீடியோ போட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக போடுறேன். எல்லா செட்டிங் ஃபுல்லாக போட்டு வர்றேன். நன்றி. வேல்முருகன் டெக் சேனல்.